எருசலேமே, சீயோனே. எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் நிலத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலைப் போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருகப் பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. எருசலேம் தேவனுடைய பரிசுத்த நகரம், சீயோன் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். இவை இரண்டுமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. எருசலேமுக்கும் சீயோனுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எருசலேம் நகரத்திற்கு வாசல்கள் இருக்கிறது. அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமினுடைய வாசல்களில் தாழ்பாள்களை போட்டு கோட்டை கதவுகளை அடைப்பது வழக்கம். கர்த்தரே மெய்யான பாதுகாப்பு கொடுக்கிறவர். கர்த்தர் பாதுகாக்கவில்லை என்றால் நம்முடைய சுய பாதுகாப்பு வீணாக போய்விடும். கர்த்தர் இஸ்ரவேலினுடைய வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். அவர்களுடைய கோட்டைகளை பலப்படுத்துகிறார், அரண்களை பலப்படுத்துகிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பலுகி பெருகச் செய்கிறார். வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவதை விட அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எருசலேமில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்கள் பலப்படுவார்கள். எருசலேமின் எல்லைகளில் சமாதானம் வேண்டும். அந்நிய தேசத்தாரின் படையெடுப்பு அடிக்கடி ஏற்பட்டால் தேசத்தில் குழப்பம் வந்துவிடும், பிரச்சனைகள் வந்துவிடும், மனுஷ பயமும் வந்துவிடும். கர்த்தர் இஸ்ரவேலின் தாழ்பாள்களை பலப்படுத்துவதோடு அதன் எல்லைகளையும் சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். யுத்தங்களை நிறுத்துகிறார். சத்துருக்கள் யாரும் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக வருவதை தடுக்கிறார். கர்த்தரே எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் எருசலேமிலும் சீயோனிலும் செழிப்பை கட்டளையிடுகிறார். அங்கு தானிய விளைச்சல் தாராளமாய் இருக்கிறது. உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் அவர்களை திருப்தியாக்குகிறார். கானான் தேசத்திலே உச்சிதமான கோதுமை தாராளமாய் விளையும். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். உபாகமம் 32:14. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேசத்தில் விளையும் உச்சிதமான கோதுமைகளை அந்நிய தேசங்களுக்கும் ஏற்றுமதி செய்தார்கள். யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணி மின்னீத், பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். எசேக்கியேல் 27:17. இஸ்ரவேல் தேசத்தில் பொன்னோ வெள்ளியோ அதிகமாய் இல்லை. கானான் தேசத்து பூமிக்கடியில் விலை உயர்ந்த கற்கள் அதிகமாய் இல்லை. ஆனாலும் அந்த தேசத்தில் உச்சிதமான கோதுமை அதிகமாய் விளைந்தது. அவர்களுடைய அப்பம் ருசியாக இருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனத்தாரின் இருதயத்தை பலப்படுத்துகிறது. ஜனங்கள் திருப்தியாய் புசித்து சம்பூரணமாய் ஜீவிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனையும் எருசலேமையும் பாதுகாக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா ஜீவராசிகளும் கர்த்தரிடமிருந்தே தங்களுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் தங்களுடைய ஜீவ ஆதாரத்திற்காக கர்த்தரையே நம்பி காத்திருக்கிறது. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தார். அப்போதில் இருந்து இப்போது வரையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொல்ல ஆகும்.
கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. உறைந்த மலையின் பண்டசாலைக்குள்ளே நீ பிரவேசித்தாயோ? கல்மலையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். யோபு 38:22-23. கர்த்தர் தமது பண்டசாலையில் இருந்து தமக்கு பிரியமானவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தர் பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார். சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். பனி அமைதியாய் பொழிகிறது. பனி பெய்யும் போது ஆரவாரமோ பேரிரைச்சலோ எதுவும் கேட்பதில்லை. அது பூமியை மூடுகிறது. பூமி நனைகிறது. கனி விருட்சங்கள் தங்கள் கனிகளை தருகிறது. பனிமலை பஞ்சை போல உறைந்திருக்கிறது. அது சாம்பலைப் போல பூமி மீதெங்கும் படர்ந்திருக்கிறது. தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். பூமியில் முளைக்கிற புல்லை ஆடுகள் புசிக்கிறது. ஆட்டின் கம்பளி குளிருக்கு இதமாக இருக்கிறது. கர்த்தர் குளிரை அனுப்பும்போது அவருடைய குளிருக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது. கர்த்தர் குளிரை அனுப்பும்போது அதற்கு இதமாக கம்பளியையும் கொடுக்கிறார். அவர் தமது கல்மலையை துணிக்க கிளம்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சங்கீதக்காரர் கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அப்போது பஞ்சை போல உறைந்த மலை உருகி போகிறது. சாம்பலை போல உறைந்த பனி தண்ணீராய் மாறிப்போகிறது. கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். சங்கீதக்காரர் இங்கு வார்த்தை என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர் காற்றைப் போல அசைவாடுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்று இயேசு சொன்னார். யோவான் 3:8. கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பும்போது உறைந்த பனி உருகி போகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பும்போது கடினமான இருதயம் மென்மையாகிறது. மனுஷருடைய ஆத்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக உருகுகிறது. தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை மனுஷருடைய இருதயங்களை மென்மையாக்குகிறது. அவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களுடைய மன வருத்தம் கண்ணீராய் மாறுகிறது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் அனல் உண்டாகிறது. அவர்களுடைய குளிர்ச்சியான ஜீவியம் இப்போது அனலுள்ள ஜீவியமாய் இருக்கிறது. கர்த்தரே இயற்கையில் இந்த மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். அதே கர்த்தர் மனுஷருடைய ஆத்மாவிலும் இப்பேற்பட்ட அற்புதமான மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபையினால் மனுஷருடைய ஆத்மாவில் மனம் திரும்புதலும் ஆத்ம ரட்சிப்பும் உண்டாகிறது. இது எவ்வாறு நடக்கிறது என்பதை மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாது. காற்றை நம்மால் பார்க்க முடியாது. காற்று வீசுவதை நம்மால் உணர முடிகிறது. கர்த்தருடைய ரட்சிக்கும் கிருபையை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியின் கனிகளை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் மனுஷருடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு தம்முடைய வார்த்தையையும் தம்முடைய ஆவியையும் அனுப்புகிறார். மனுஷருடைய கல்லான இருதயம் மென்மையாகிறது. மென்மையான இருதயம் உருகுகிறது. கர்த்தர் மனுஷருடைய ஆத்துமாவை தமக்காகவே ரட்சிக்கிறார். அவர்களை தம்மிடமாகவே மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். கர்த்தரே தம்முடைய வசனங்களையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் தெய்வீக ராஜ்யம். கர்த்தருடைய பிரமாணமே தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறது. ஒரு தேசத்தில் தேவனுடைய பிரமாணம் ஆளுகை செய்யும் போது அந்த தேசத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். கர்த்தர் தம்முடைய தெய்வீக வெளிப்பாட்டின் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய பிரமாணம் மனுஷருடைய இருதயங்களில் எழுதப்படும். தேவனுடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் மனுஷருடைய சுய முயற்சியினால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தரே அவற்றை மனுஷருக்கு வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களை அறிவித்தார். அவர் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவித்தார். கர்த்தருடைய வார்த்தையே அவருடைய பிரமாணங்களாயும் அவருடைய நியாயங்களாயும் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இந்த கிருபைகளை கொடுத்தது போல அவர் வேறு எந்த ஜாதியாருக்கும் கொடுக்கவில்லை. மற்ற தேசங்களில் உலக பிரகாரமான நன்மைகள் ஏராளம் இருக்கலாம். அங்கு ஐஸ்வர்யம் திரளாய் இருக்கலாம். அவர்களுடைய ராஜாக்கள் பூமியிலே பலவான்களாய் இருக்கலாம்.
அவர்களுடைய இலக்கியங்களும் கருத்தாளமும் கவிநயமும் உள்ளவையாய் இருக்கலாம். இவை எல்லாம் இருந்தாலும் இவை தேவனுடைய பிரமாணங்களுக்கும் நியாயங்களுக்கும் ஈடாகாது. கர்த்தருடைய பிரமாணங்களினாலும் நியாயங்களினாலும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தெய்வீக ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இப்படி செய்தது போல வேறு எந்த ஜாதிக்கும் செய்ததில்லை. புறஜாதியார் கர்த்தருடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் அறியாமல் போகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆகையினால் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தம்முடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் அறிவித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரும் அவற்றை அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தின் முடிவில் அல்லேலூயா என்று கர்த்தரை துதித்து இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். எருசலேமும் சீயோனும் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் சிறப்போடு இருந்தன. ஆகையினால் பாபிலோனிய சிறையிருப்புக்கு முன்பாகவே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தாவீது, சாலமோன் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் தேசம் சமாதானமாகவும் வளமாகவும் இருந்தது. இஸ்ரவேலின் எல்லா எல்லைகளிலும் சமாதானம் உண்டாயிருக்கும். இஸ்ரவேலுக்கு தாராளமான ஆசீர்வாதம் வரும். இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானமும் ஆசீர்வாதமும் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களிடத்தில் தடையில்லாமல் பரவிற்று. யூதேயா தேசத்தில் குளிர்காலத்தில் குளிர் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமியின் மீது குளிர்காலமும் தேவை, கோடைகாலமும் தேவை. கர்த்தர் நமக்கு எல்லா காலங்களையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தைப் போல வேறு எந்த தேசமும் தேவனுடைய வெளிப்பாட்டை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனம் இஸ்ரவேல் மூலமாக மனுக்குலத்திற்கு வருகிறது. புறஜாதியாரிடம் நியாயப்பிரமாணம் இல்லை. யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவிற்று. புறஜாதியாரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலும் உடன்படிக்கைகளிலும் பங்கு பெறுகிறார்கள்.